சிம்ம ராசி அன்பர்கள் இப்ப கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியில இருக்காங்க. இவங்களுக்கு எப்ப வாழ்க்கையில சனி பகவான் அஷ்டமத்து சனியா வராரோ, பெத்த தாயும் தந்தையும் அடிக்கிறது அப்படின்றது பெரிய பாவம். இதுக்கு பாத்தீங்கன்னா பெருசா விமோச்சனமே கிடையாது. ஆனா சிவமகா புராணம் சில பிரச்சனைகளுக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்லுது. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அப்பாவை இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுத்தி இருக்கிறது, ரொம்ப காயப்படுத்தி இருக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, அப்பாவை திட்டுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு கர்ம வினை எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா மேடம், அதிகார தோரணை ஜாஸ்தி இருக்கும். சிம்மத்துக்கு இயற்கையாவே உண்டு. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள், கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பாக மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்க. கண்டிப்பாக எப்பயுமே நான் அப்படி தான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மளை புகழும் போது நம்ம பெருசாக வளர மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேலே மேடம், முதல்லயே நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசும்போது தான் உங்ககிட்டேருந்து இன்னும் எவ்வளோ விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைன்னா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா, இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன, அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ், கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதான் மேடம் செய்யுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, மனுஷங்களா பொறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்துல நல்லதும், கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனால தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓ! பூர்வ ஜென்மத்துல நான் என்ன கெட்டது செஞ்சேன்? அந்த கெட்டதுக்கான பலனை நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? பூர்வ ஜென்மத்துல நான் என்ன நல்லது செஞ்சேன்? அந்த நல்லதுக்கான பலனை இந்த காலகட்டத்துல அனுபவிச்சாகணும். உதாரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு. இன்றைய பதிவுல நம்ம ராசியை பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க, இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம், இந்த மிருகன் சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம், தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா, அந்த யாகத்துல வந்து அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா, தீ பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு, தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அடிக்கடிக்கு அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்துலயும் வர்றது உண்டு, மிதுனத்துலயும் வர்றது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம், அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல, அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்துல போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமான வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது சிம்ம ராசி மேம். இந்த சிம்ம ராசி கர்ம வினை எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது ஆலயங்கள்லாம் இருக்கா? ஏன்னா சிம்மம்னாலே சிங்கம். ஆமா, சிம்ம ராசிக்காரங்களும் நினைப்பாங்க நான் என்ன கர்மா பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லுங்க மேம். சிம்ம ராசி அன்பர்கள் இப்ப கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியில இருக்காங்க. இவங்களுக்கு எப்ப வாழ்க்கையில சனி பகவான் அஷ்டமத்து சனியா வராரோ, குரு பெயர்ச்சி சாதகம் இல்லாத அமையுதோ, அந்த காலகட்டம் முழு கர்மவினையும் அனுபவிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கெட்ட கர்மாக்கள் சுத்தமா இருக்காது. அப்ப இவங்க அனுபவிக்கிறதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கும் மேல இந்த சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேடம், இது வந்து சூரியனோட ராசி. ராசி அதிபதி சூரியன் தான். இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ராசியில பிறந்திருக்காங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பூர்வ ஜென்மத்துல அப்பாவை அவமரியாதை பண்றது. அப்பாவை சில பசங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஏதாவது கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, அப்பா ஏதாவது சொல்றாங்கன்னா அப்பாவை அடிச்சிடுறாங்க. பெரிய பாவம். பெத்த தாயும் தந்தையும் அடிக்கிறது அப்படின்றது பெரிய பாவம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து விமோச்சனமே கிடையாது. ஆனா சிவமகா புராணம் சில பிரச்சனைகளுக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்லுது, தீராத பிரச்சனைகளுக்கும் விமோச்சனம் அப்படின்னு சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இது வந்து சொல்றதுக்கு பெருசா நல்லா இருக்காது, பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு கெட்டவன் என்ன பண்ணானா தாயையே புணர்ந்தான். தாயை புணர்தல், தாயோட உறவு கொள்ளுதல், அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சானா. அதே மாதிரி அதுக்கு இடையூறா தந்தை இருக்காரு அப்படின்னு தந்தையே கொன்னுட்டானா. ஆனா அதுக்கும் ஈசன் வந்து படியை அளந்தா அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்ற கதைகள் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நர்மதை ஆற்றுல புனித அப்பேற்பட்ட இதுக்கே ஈசன் மோட்சம் கொடுப்பான். அதுதான் மேடம் ஈசன், அதுதான் ஈசன். ஐயா நீ என்ன கேட்டாலும் தருவேன். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு அப்படின்றது ஈசனுடைய சன்னதியில ஒவ்வொரு பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கு. தெரியாம செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு ஒரு குரூர எண்ணம் இருந்துச்சு. ராட்சஸ் மாதிரி மேடம்.
மனுஷங்களுக்குள்ளேயும் அந்த காலத்துல தேவர்கள் தனியா ராட்சசர்கள் தனியா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நமக்குள்ளேயே தேவர்களும் இருக்காங்க, நமக்குள்ளேயே ராட்சசர்களும் இருக்காங்க. ஆக தெரியாம அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ராட்சச குணம் மேலோங்கி இந்த மாதிரி விஷயம் செஞ்சா அந்த செஞ்சதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு அப்படின்றது ஈசன் கொடுத்தான். ஆக இந்த சிவ வழிபாடு எல்லா கர்ம வினைகளையும் அழிக்கும். இது உண்மையா உன்னதமா தெரிஞ்சவங்க தான் சிவபக்தர்கள், சிவனடியார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஈசன் எல்லா விதத்திலையும் காத்து ரட்சிப்பான். தெரியாதவங்க தான் ஈசன் கஷ்டம் கொடுப்பான், ஈசன் வந்து சோதிப்பான், ஈசனை கும்பிட்டா கஷ்டம் வரும், ஈசனை கும்பிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு ஆத்மார்த்தமான சிவனடியார்களுக்கும் தெரியும். ஆனா அவங்களே சிவனடியார், அதாவது சிவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மார்த்தமான சிவனடியாரே ஏகப்பட்ட விதத்துல வறுத்தெடுத்திருப்பார், அது வேற கதை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பல கர்ம வினைகளுக்கு விமோச்சனம் அப்படின்றது இருக்கதான் செய்து. இதுக்கு நம்ம வரலாற்று சான்றுகளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சரி, இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுத்தி இருக்கிறது, ரொம்ப காயப்படுத்தி இருக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, அப்பாவை திட்டுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க. பூர்வ ஜென்மத்துல தன்னோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்காக அப்பா வந்து சிறை போட்டுடுறது, சிறையில போட்டுடுறது, அப்பாவை சாகடிக்கிறது. இப்பயும் நவீன சில படங்கள்ல நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா மேடம், அப்பா பெரிய பாலிடிக்ஸ்ல இருப்பாரு, எனக்கு கட்சி பதவி வேணும், நானே எங்க அப்பாவை போட்டு தள்ளிடுறது. இந்த மாதிரி எல்லாம் தந்தை சார்ந்து என்ன கர்ம வினைகள் நீ செஞ்ச, உன்னோட அதிகாரம், நீ வந்து அரசாங்கத்துல இருந்த, அரசியல்ல இருந்த, இப்பதான் வந்து அரசியல் ராஜ்ய, அப்ப வந்து ராஜன்கள் அப்படின்னு, ஆமா அந்த ராஜாக்கள் ராஜன்களா நீ இருந்த, மந்திரிகளா இருந்த, உன்னோட ஆதாயம் கருந்தி நீ வந்து பாத்தீங்கன்னா நாட்டையே காமிச்சு கொடுத்த, அரசனே வந்து காமிச்சு கொடுத்த. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்சவங்க. அப்படி பார்த்தா இப்ப எவ்வளவு பேர் உள்ள போனோம் யோசிச்சு பாருங்க மேடம், எவ்வளவு பேர் திருப்பி சிம்மமா புறப்படும். அந்த மாதிரி துரோகம் செஞ்சவங்க, தெரியாம செஞ்ச தப்பு, தெரிஞ்சு செய்யல, தெரியாம செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இவங்களுக்கு அந்த ஒரு கர்ம வினை எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா மேடம், அதிகார தோரணை ஜாஸ்தி இருக்கும். சிம்மத்துக்கு இயற்கையாவே உண்டு அந்த டாமினேட்டிங் கெப்பாசிட்டி, ஈகோ. எனக்கு சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவேன், என்னை யாராவது கேவலப்படுத்திட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது, எனக்கு மரியாதை இல்லாமல் இருக்க முடியாது. இது வந்து சிம்மத்துக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், எனக்கு குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம், என்னோட ஃபேமிலியினோட ஒரு கெத்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில தப்பான முடிவு எடுக்குவாங்க. அந்த மாதிரி விஷயத்துல இவங்களோட கர்மா மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கௌரவத்துக்காக வாழ்க்கையை தொலைச்ச எத்தனையோ சிம்மம் இருக்காங்க. எனக்கு கௌரவம் முக்கியம், என் பிள்ளை மேல அதீத பாசம், ஆனா அந்த ஒரு வகுப்பினரை நான் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன், எனக்கு வந்து எங்க கௌரவம் முக்கியம், எங்க வசதி, எங்களோட கெத்து அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்க விடல. நீ காலம் ஃபுல்லா இப்படி இருந்தா கூட காலம் ஃபுல்லா அப்படியே இருக்க வச்சிருப்பாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி கௌரவத்தை மட்டுமே பாக்குறவங்க இன்றளவும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி விஷயத்தை அனுபவிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கௌரவம், ஈகோ, மரியாதை, இதனால குடும்பத்தை விட்டு பிரிவினை அப்படின்றதையும் சந்திப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டோம், நம்ம தந்தையோட கருத்து வேறுபாடு அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. தந்தையினோட குடும்பம், அப்பா சொந்தங்காரங்கிட்ட பிரச்சனை, அப்பானோட சொத்து இவங்களுக்கு வர்றதுல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை சந்திப்பாங்க மேடம். இது இவங்களுக்கு இந்த ஜென்மத்துல இப்படி வரும். நான் முன்னாடியே சொன்னேன், அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில அனுபவிச்சுடுவாங்க. இப்போ அந்த கர்மாவினை தீர்றதுக்கான கோவில் பரிகாரம் இருக்கா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இவங்க சிம்மத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே தினம்தோறும் சூரிய வழிபாடு அப்படின்றது பண்ணணும். சூரிய வழிபாடு பெருசாக நீ ரொம்ப பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் பித்ருக்காரகன். பித்ரு ஒரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய சிம்மத்துக்கு. இப்போ எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சுய ஜாதகத்தில் சூரியன் என்ன பாவத்தில் இருக்கா, ராகு கேதுவோட இருக்கா, இதை பொறுத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சனியோட பார்வை, சனியோட வீடு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ உனக்கு பெருசாக தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீ தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கோ, சூரியனுக்கு வந்து விட்டுட்டு ஒரு பூவை போட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிக்கோ. அது ஒண்ணு பண்ணிக்கலாம். இல்ல ஆதித்த ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு, அதை பாராயணம் பண்ணலாம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனை போல சிறந்த சிவபக்தனை எதிர்த்து அவனை சம்ஹாரம் பண்ணாரு, அவனை வென்றாரு அப்படின்னா அதுக்கு ஆதித்த ஹிருதயம் ஒரு காரணம். அது வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியர் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம். அது ஒண்ணு பாராயணம் பண்ணலாம். அது வந்து இவங்களோட பிறவி கர்மாவை சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா கரைச்சு கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மத்தவங்களுக்கு கோதுமையினால் ஆன உணவு நம்ம வந்து தானம் பண்றது, இல்ல கோயில்ல போயிட்டு கோதுமை இந்த ரவை வச்சு உப்புமா தானம் பண்றது, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ஹல்வா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் செய்யலாம் மேடம். கோயில் அப்படின்னு எடுத்தா கொனார்க்ல இருக்க சூரியனார் கோயில், கொனார்க்ல ஒரு சூரியனார் கோயில் இருக்கு, எக்ஸலண்டான கோயில். 24 சக்கரங்கள் இருக்கும். 24 சக்கரங்களும் சூரிய ஒளிக்கு ஏத்த மாதிரி நேரத்தையும் நாளையும் அத்தனையும் காமிக்கும்.
டைமை வந்து எக்ஸாக்டா கணக்கிட முடியும். அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாத்பரியம் இருக்கு. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள இப்ப அந்த சிலையை எடுத்துட்டாங்க. அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள சிலை வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் ஒட்டாம மேலேயும் ஒட்டாம அந்தரத்துல ஆடின்னு இருந்துச்சு. எப்படி மேம் அது? 50 டன் எடையுள்ள இது இருந்துச்சு, கந்தகம். அது மேல வச்சு கலசத்துல வச்சு அந்த கலசத்தை பொருத்த முடியாம தர்மபதா அப்படின்ற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பொருத்தி ஏறக்குறைய 1200 சிற்பிகளை வச்சு அந்த ராஜன் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மன் அந்த கோயிலை கட்டினா மேடம். உரிய நேரத்துல 12 வருஷம் கட்டினா அந்த கோயிலை கட்டி முடிக்க முடியல. முக்கியமா அந்த கந்தகத்தை மேல பொருத்த முடியல. கடைசியில ஒரு நாள் குடிச்சான். இந்த நாளுக்குள்ள நீங்க 1200 பேரும் அந்த கந்தகத்தை பொருத்திடணும், இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் தலை துண்டிக்கப்படும்னா. அப்ப அந்த தலைமை சிற்பி பிசுரானன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்துச்சு. சாப்பாடு கொடுக்க வரும்போது இவங்க இப்படி தடுமாறத பார்த்து அந்த குழந்தை நேரா போய் அந்த கந்தகத்தை பொருத்திடுச்சு. கந்தகத்தை பொருத்தின உடனே எல்லா சிற்பிகளும் பயப்படுறாங்க, ஐயோ சின்ன குழந்தை பொருத்திடுச்சே, எப்பயும் நம்ம தலையை துண்டிக்க தான் செய்வான் ராஜன் அப்படின் போது அந்த குழந்தை போய் உயிர் தாக்கம் பண்ணிடும். நான் இருந்தா தானே உங்களுக்கு தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு அந்த குழந்தை செத்துரும், பக்கத்துல இருக்க இதுல உழுந்து செத்துரும் அந்த உச்சியில இருந்து. அப்ப அதனால அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஃபேமஸ் ஆகல, ஒரு சபிக்கப்பட்ட கோயில்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்றளவும் சூரியன் அங்க நிதர்சனமா இருக்கான் அப்படின்றது புரியும். அந்த கந்தகத்தினால சிலை கீழையும் ஒட்டாம மேலையும் இல்லாம அப்படியே அந்தரத்துல இருந்துச்சான். ஆனா பிற்காலத்துல என்னாச்சு, அந்த மாலுமிகளோட திசை காட்டி வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அந்த சிலையா கட்டிட்டாங்க. இன்றளவும் அந்த தேர் வடிவில் இருக்க கோயில், அதே மாதிரி அந்த 24 சக்கரங்கள். இப்ப கைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நேரம்னு வாட்ச் காமிக்காமே அந்த இதை பார்த்தே சொல்லிடுவாங்க அம்மாட்டி. அந்த கோயில் அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல சூரியனார் கோயில், இங்க போய் நம்ம வழிபாடு பண்றது மூலியமா சிம்மத்துக்கு நிறைய நல்லது நடக்கும் மேடம். நன்றி நன்றி மேம். நன்றி. அருமையான பதிவு. சிம்ம ராசிக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கர்மவினை இருந்தாலும் உங்களுக்குன்னு சில கோவில்லாம் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்களும் கர்மா வினையிலேருந்து தீர்ந்து நல்லா நிம்மதியாக இருக்கணும். கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலை, நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.